Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது. சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காவது கூகுள் ஆட்சன்ஸில் வந்து மானிட்டேஷன் வாங்கணும், அதுக்காக கன்டென்ட் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், தென் என்கிட்ட நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க், டெலகிராம் லிங்க், தென் அது போக இன்ஸ்டாகிராம் லிங்க்னு சொல்லிட்டு எல்லா காண்டாக்ட் லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எதுலேயும் நீங்கள் சேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணி ஏதாவது டவுட்டாக இருந்தால் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தென் ஏதாவது பெய்டு சர்வீஸாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கூட உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னா, உங்களுக்கு யாருக்காவது 10 ஆர்டிக்கிளுக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா, அதாவது 10+ ஆர்டிக்கிளுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் நம்மக்கிட்ட கன்டென்ட் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது சர்வீஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அஃபிஷியல் ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வித் லைசன்ஸ் கீயோட உங்கள் வெப்சைட்டுக்கு நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன், வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் வந்து ஆஃபர் என்ன அப்படின்னா, 10 ஆர்டிகல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 2000. அதே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் வெப்சைட்டுக்கு வந்து கீ மட்டும் எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் 2000. அதாவது நீங்கள் வேர்ட்பிரஸ் தீம்ஸ்க்கான கீ மட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும், அதே ப்ரைஸ் தான். அதுவே நீங்கள் ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஒரு பிகினர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னாவே ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்குறதுக்கு 3,000 to 5,000 வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தீம்ஸ் பே பண்ணுங்கள் லைசன்ஸ் கீயோட அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, அதுவும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சி உள்ள வரவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே கூகுளில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக லைட் வெயிட் தீம்ஸாக இருக்கணும். கூகுளில் வந்து ஃபாஸ்ட் லோடிங்காக சைடு வந்து க்ரோல் பண்ணுற விதத்தில் ரொம்ப தீம்ஸ் வந்து SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சரிங்களா? தென் நீங்கள் வேர்ட்பிரஸ் தீம்ஸில் டாப் 5ல் செக் பண்ணாலும் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் ஒன்று வந்துடும். அதேபோல் டாப் 10ல் பார்த்தாலும் வரும், டாப் 3ல் பார்த்தா கூட ஒரு சில டைமில் ஜென்ரேட் ப்ளஸ்ன்றது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுபோல் நம்ம தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் சிங்கிள் டைமில் பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஆஃபர் போய்ட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் இப்போ டாப்பிக்கில் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர்ஸ்க்கு வந்து ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் வந்து 3 ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 ஆர்டிக்கலுமே வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக ப்யூர் OI.SEO ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதுக்குள்ளோட ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO இது 3த்தையுமே நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது போக ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, கூகுளுக்கு அகேன்ஸ்டாக இல்லாமல் எந்த ஒரு பாலிசி வேல்யூஷனும் வரக்கூடாது முக்கியமாக. ஓகேங்களா? நம்ம ஆர்டிகல்ஸ் ஒன் டைம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா கூகுளில் எவ்வளோ பெரிய கோர் அப்டேட் வந்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் உங்களுக்கு எந்த ஒரு பாலிசி வேல்யூஷனும் வராது. எந்த ஒரு டொமைனுக்கும், அதாவது ஓகேங்களா, எந்த ஒரு டொமைனுக்குமே வந்து ஸ்பேம் ஸ்கோர்ன்றது ஏறாது. ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே SEOவில் வந்து பிகினர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO இது 3 தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை தாண்டி ஒன்று இருக்குது, grey.SEO, yellow.SEO, black.SEO. ஓகேங்களா? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே ஃபுல்லாகவே black.SEO ஃபாலோ பண்ணி என்னோடய வெப்சைட்டில் நான் மணி மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கு தெரியும். Mrfull.comல black.SEOனா என்னன்றது தமிழ்நாட்டில் சொன்னதே நான் தான். அது தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியாது, பட் ஆனால் தெரிஞ்சுக்குங்க. தென் black.SEO யூஸ் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, கூகுளுக்கு அகேன்ஸ்டாக வரும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்ககிட்ட ஆர்டிக்கல் வாங்கினாலுமே, அதாவது நீங்கள் எங்கிட்ட வாங்கணும் கம்பல் கிடையாது நண்பா. நம்ம ஒரு ஆர்டிக்கல் அதாவது ஒரு ஆர்டிக்கல் நம்ம ஒரு யூசர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு யூனிக்காக கொடுப்போம் அப்படின்றது வாங்குறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தென் ப்யூர் OI.SEO நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறத தாண்டி black.SEOனா இப்போ 1000 வார்த்தையில் ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்து மட்டும்தான் கீவேர்ட்ஸ் வரும். இதுதான் ப்யூர் OI.SEO. அதுவே 4 இடத்து இருக்க வேண்டிய கீவேர்ட்ஸ் 40 இடத்து இருக்குது, 100 இடத்து இருக்குன்னா அது black.SEO. இதுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எதுவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா கூகுளுக்கு அகேன்ஸ்டாக போகும். ஃபர்தராக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ யூசர்ஸ்க்கு வந்து மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் சரி, மானிட்டேஷன் வாங்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, சரிங்களா, உங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு வந்து 100% நான் கேரண்டி கொடுப்பேன். கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கும் சரி, மானிட்டேஷனுக்கும் சரி, மோர் தென் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. தென் வேர்ட் கவுண்டர் நம்ம ஒரு யூசர்ஸ்க்கு மோர் தென் மினிமம் கேரண்டி வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென்
இப்போது நமக்கு இந்த ஆர்டிகல்ஸ்க்கு வந்து எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3555 வேர்ட்ஸில் வந்து நம்ம ஓவராலாக பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லுமே ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் கீ என்னென்னு தெரியாது. அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு தெரியாது. ஓகேங்களா? தென் டைட்டில் எப்படி ஃபர்தராக கொடுக்கணும்னு தெரியாது. இடத்த கவுத்தோன்னு சொல்லிட்டு கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் கண்டென்ட் ரைட்டர் ஆகிட முடியாது இந்த இடத்த. ஓகேங்களா? ஒரு பிகினர் ஸ்டேஜில் நம்ம இறங்கி பார்க்கணும். ஒரு பிகினருக்கு வந்து இப்படி ஆர்டிகல்ஸ் நம்ம ப்ரேட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்துருக்கோம். இதுதான் நீங்கள் கண்டிப்பாக பிளாகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபோக்கஸ் கீவேர்டுனா என்னென்னு உங்களுக்கு வந்து டேக்லைனாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பிளாகரில் வந்து எஸ்யூக்கும் சரி உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நண்பா. பட் அட்வான்ஸ் லெவல் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் நீங்கள் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. தென் நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ்ட் எஸ்யூ பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரேங்க் மேத் பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆல் இன் ஒன் எஸ்யூ, இந்த மூணுத்தில் எது யூஸ் பண்ணாலுமே சரி, நம்ம ஆர்டிகல் நீங்கள் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் பண்ணாலே சரி, மோர் தென் எஸ்யூ ஸ்கோர்ஸ் 85%லேருந்து 90%க்கு மேலே அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? தென் ஃபோக்கஸ் கீவேர்டு, முக்கியமாக மெட்டா டிஸ்கிரிப்ஷன், தென் டைட்டில், இது மூணு நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே உங்களுக்கான ஸ்கோர்ஸ் மோர் தென் 35லேருந்து 15% ஏறி போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே டைட்டில் தான் H1. அடுத்ததான் கண்டென்ட்டில் பாருங்கள், ஒவ்வொரு பேராகிராஃபையும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோர் தென் 150 வேர்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 150 வேர்ட்ஸ்க்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இது வந்து நீங்கள் எஸ்யூ பிளகின் போட்டாலும் ரேங்க் மேத் போட்டாலுமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேட்டர்னாக இருக்கும். நம்ம ரெண்டுத்துக்குமே காமனாக வர மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. அது இல்லாமல் வேர்ட்ஸ் எந்தெந்த வேர்ட்ஸ் இம்பார்ட்டனோ அதை நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் H2 அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய மோர் தென் H1, H2, H3லாம் யூஸ் பண்ணிட்டு போக கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே கீவேர்ட்ஸ் கொடுக்கறது பொறுத்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதிலையுமே நம்ம வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். தென் H2 மறுபடியும் புல்லட் பாயிண்ட்ஸு, இது போல் அதாவது எந்த இடத்துல நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக கொடுக்குறோம். புல்லட் பாயிண்ட்ஸ்னால் புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா? தென் பாருங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆர்டிகல்ஸ் வேணும், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பல்காலாம் வாங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்ட வாங்கி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து 5 ஆர்டிக்கல் வாங்குங்க, 10 ஆர்டிக்கல் வாங்கலாம், நான் எங்கேயுமே கம்பல் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஃபார் ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 200 வந்து கிடைக்கும். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாருங்கள் சாம்பிளுக்கு. உங்களுக்கு நீங்கள் அந்த ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் பண்ணது ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா மட்டும் ஆர்டர் கொடுங்க, இல்லைனா கொடுக்க வேண்டாம். சரிங்களா? தென் இதை வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டிக்கல் பாருங்கள், ஒவ்வொரு ஆர்டிக்கல் எண்டுலேயும் சரி ஃபஸ்ட்லேயும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிடும். ஏன்னா யூசர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஆர்டிக்கலில் வந்து எனக்கு புரியல, இந்த பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 1 டேக்கு முன்னாடியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் போது என்னால் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட முடியும். சரிங்களா? தென் யூசர்ஸ்க்கு வந்து பாருங்கள் 3 ஆர்டிகல்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க, 3 டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். தென் ஒரு ஜிப் ஃபைலாகவும் கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து 2 டைம்ஸ் வந்து இறக்கிடுவாங்க டவுன்லோட் பண்ண ஃபைலு. ஆனால் ஜிப் ஃபைலாக இருக்கும்போது உள்ளே வந்து எல்லாமே 3 ஃபைலுமே கிடச்சிடும். சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் இது வந்து நம்ம யூசர்ஸ்க்கு சென்ட் பண்ண மெயில். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மெயிலையுமே வந்து நம்ம டீட்டெயில்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணியிருக்கோம், எஸ்இஓ ஆப்டிமேஷன் பண்ணியிருக்கோமா இல்லையா, தென் பிளாகரிசம் எவ்வளோ இருக்குது, 0ல் இருக்குது. தென் ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதாவது 60% அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்கோம். 100% ஹியூமன் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? தென் இது போல் தான் நண்பா உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தாலும் சரி, 10 ஆர்டிக்கல் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக என்னை போல் ஒரு மாறணும், அதுக்கு எங்கிட்ட இருந்து ஆர்டிக்கல் வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு விற்றாலும் சரி, நான் வந்து எங்கேயுமே உங்களை வந்து நீங்கள் ஏன் எங்கிட்ட வாங்கி மற்றவங்களுக்கு விற்கலாம் நான் கேட்க மாட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்னுடைய கிளைண்ட், அவ்வளோதான். நான் தவிர நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக மாறினா நீங்கள் இது போல் கூட சர்வீஸ் ஹையர் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். புரியுதுங்களா? தென் இது போக நம்மக்கிட்ட நிறையா பெய்டு சர்வீஸ் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. கோர்சஸ்னால் இப்போ நம்ம வந்து அதாவது கண்டென்ட் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200% நம்ம கொடுத்துட்ருக்கோம்னு சொல்லிட்டேன். தென் அது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7000 அண்டு 15000 அண்டு 25000 3 விதமான பேக்கேஜ். ஒவ்வொரு பேக்கேஜுக்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கன்சல்ட் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தென் அது போக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அது போக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஓகாமர்ஸ் வெப்சைட், எனக்கு கீவேர்ட் ரிசர்ச் என்ன, இது போல் மோர் தென் எஸ்இஓ சம்மந்தமாக எல்லா கோர்ஸுமே அவைலபிள் இருக்குது.
உங்களுக்கு. தென் வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. தீம்ஸ் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. தென் ப்ரீமியம் தீம்ஸ்னால் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் ஓகேங்களா. கீ ஆக்டிவேட் பண்ணால் 2000, கஸ்டமைஸ் பண்ணால் 5000 இது போல் ஓகேங்களா. தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் வந்து ஆட் ப்ளேஸ் பண்ணி ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஆடுகளுக்கு நடக்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்குறது. ஆட் மேனேஜர் கூகுள் ADX அக்கௌண்ட்டாலும் சரி இல்லை ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் சரி அது அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது. தென் உங்களுக்கு வந்து சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு இது போல் ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தென் கண்ட்ரி எந்த கண்ட்ரி மோதல் நம்ம டார்கெட் பண்ணோம்னா டயர் கண்ட்ரி டயர் 1 டயர் 2 டயர் 3 இது சொல்லிட்டு 20 கண்ட்ரி டார்கெட் பண்ணுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதாவது US UK அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அதுபோல் முக்கியமாக அதாவது டயர் 1 கண்ட்ரியில் இதை தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இதில் 20 கண்ட்ரி சரிங்களா. தென் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் US UKக்கு தான் அதிகமான சிபிசி கிடைக்கும். அதனால் அந்த கண்ட்ரி தான் நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறது டயர் 1 கண்ட்ரி பொறுத்து இருக்கும் சரிங்களா. தென் இந்த ஆர்டிகல் பாருங்கள் எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோன்றது சொல்கிறேன். இதில் பாருங்கள் 2063 வேர்ட்ஸ் சரிங்களா. தென் ஆர்டிக்கல் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே நம்ம வந்து எந்தெந்த டூலில் செக் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குன்றது ரிசல்ட் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அடுத்தது H1 இதுலேயுமே பாருங்கள் ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு என்னென்ன வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அதை போல்டு பண்ணி காமிச்சிருப்போம். தென் பாருங்கள் H1 H2 H3 H4 முதல் கொண்டுமே ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் போடணும் அப்படின்னா ரொம்ப அதிகமான சப்டைட்டில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரேங்க் மெத்தட் ப்ளகின் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பில்டு பண்ணிவிடும். இல்லை அப்படின்னா ப்ளகின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அதை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. தென் எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது கரண்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கரண்ட் ரைட்டிங் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1000+ வீடியோஸ்க்கு மேலே ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேனல் இருக்கக்கூடிய ஓவராலாக எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பிடிக்கும் ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.